ஸோ இப்போ இந்த அஷூரோடைய விஎம் டெஸ்க்ல வந்து ஓஎஸ் டெஸ்க் அண்ட் அடிஷ்னல் டெஸ்க்ன்றது இட் கேன் பி ஃபார் மல்டிபிள் பர்பஸ் அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் லாக்ஸ் டெம்டிபி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்டிவ் டைரக்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் சிஸ்வாலோடைய கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஸோ அடிஷ்னல் டெஸ்க் வந்து நமக்கு ஓஎஸ் கான்டென்ட்டை தவிர்த்து மீதி ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த அடிஷ்னல் விஎம் டிஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ அஷூரோடைய வர்ச்சுவல் மெஷின் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு அட் அ வெரி ஹை லெவல் இது வந்து நம்ம பிளாக் ஸ்டோரேஜில் 2 கேட்டகரி கொடுக்குறாங்க. ஸோ பிளாக் ஸ்டோரேஜில் வந்து மேனேஜ்டு டிஸ்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன், இதை வந்து நம்ம அஷூர் டிஸ்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மேனேஜ்டு டிஸ்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு கேட்டகரி வந்து ஆன் ப்ரமைசஸில் இருக்க மாதிரி எனக்கு சாண்ட்ல இருந்து டிஸ்க் வேணும் அப்படின்னா எலாஸ்டிக் சாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது இப்போதைக்கு வந்து ப்ரிவ்யூ அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நீங்கள் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி நான் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக என்ன எலாஸ்டிக் சாண்ட்னா என்ன அதோடைய ப்ராக்டிக்கல் டெமோவோட வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அந்த எலாஸ்டிக் சாண்ட் பற்றி கோ த்ரூ பண்ணலாம். ப்ராக்டிக்கல் எப்படி கிரியேட் பண்ணணும்னு கூட டெமோ இருக்குது. அண்ட் இப்போ அஷூரோடைய டெஸ்க் தான் நமக்கு எக்ஸாமில் வி ஹேவ் டு ஃபோக்கஸ். ஸோ அஷூரோடைய டெஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இனிஷியலாக ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பேரிஷன் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது மேனேஜ்டு வர்சஸ் அன்மேனேஜ்டு அப்படின்ற மாதிரி கேட்டகரி இருந்தது. பட் இந்த அன்மேனேஜ்டு கேட்டகரி வந்து கஸ்டமருக்கே வந்து கண்ட்ரோல் கொடுத்து மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. கஸ்டமருக்கே நம்ம ஆப்ஷன் கொடுத்து நம்ம மேனேஜ் பண்ணுறதால கஸ்டமர் வந்து தே ஹேட் தி ஃப்ளெக்சிபிலிட்டி. என்கிரிப்ஷன் வேணுமா, என்ன மாதிரியான ரிட்டன்டென்சி வேணும், எந்த அளவுக்கு ஸ்கேலிங் ஆப்ஷன் வேணும், ஃபால்ட் டாலரன்ஸ் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர் மேனேஜ் ஆப்ஷன் வந்து இருந்தது. பட் இப்போ இருக்குது. பட் ஆனால் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கன்சோலில் வந்து அந்த ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி டெப்ரிகேட்டட் திஸ் மந்த். இந்த மந்த் எண்டில் வந்து இந்த அன்மேனேஜ் கேட்டகரி வந்து இருக்காது. ஸோ இட் வில் பி டெப்ரிகேட்டட். ஸோ மார்ச் 2026 எண்டில் வந்து இது டெப்ரிகேட் ஆகிறதால இந்த ஆப்ஷன் பற்றி நீங்கள் இது ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இன்கேஸ் கஸ்டமர் ஆல்ரெடி அன்மேனேஜ்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது எப்படி மேனேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் கன்சோல்லே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நம்ம நீங்கள் வேணது ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக வந்து கன்வெர்ட் டு மேனேஜ் டிஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு யூ கேன் கன்வெர்ட் இட். பட் கஸ்டமர் எல்லாமே ஆல்ரெடி மைக்ரேட் பண்ணிட்டாங்க. வெரி மேபி அதாவது 1-2 டிஸ்க் வந்து மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த ஆப்ஷன் இதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. பட் இருந்தது அப்படின்னா யூ கேன் இட்ஸ் ரெடி ஃபார் கன்வர்ஷன். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ மேனேஜ் டிஸ்க்ன்றது தான் மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணுற ஒரு டிஸ்க் ஆப்ஷன். இதுதான் இப்போதைக்கு ஒன்லி ஆப்ஷன் அண்ட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன். அண்ட் இந்த பர்டிகுலர் மேனேஜ்டு ஸ்டோரேஜில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ப்ளஸ் ரிலையபிலிட்டி ஆஸ்பெக்ட்லையுமே வந்து உங்களுக்கு பெட்டர் ரெசிலியன்சி கிடைக்குது, பெட்டர் செக்யூரிட்டி இருக்குது. பை டிஃபால்ட்டாகவே நிறைய டிஃப்ரெண்ட் என்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் நெட்ஒர்க் லெவல்லையும் வந்து இப்போ நம்ம ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் அந்த மாதிரியான ஆப்ஷனும் நம்ம இதில் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ஸ்னாப்ஷாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஷூர் விஎம் டிஸ்கில் ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம், பேக்கப் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரியான பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த அஷூருடைய டிஸ்கில் மேனேஜ் டிஸ்க் கேட்டகரியில் வந்து நமக்கு 5 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து தராங்க. ஸோ அதில் வந்து எந்த ஆப்ஷன் எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அஸ் அன் ஆர்கிடெக்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் அட்மினிஸ்ட்ரேட்டராக எதுக்காக சூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு இருந்தால் பெட்டர். அதனால குயிக்காக நம்ம வந்து இந்த 5 கேட்டகரி ஆஃப் டிஸ்க் வெரைட்டிஸை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரீமியம் எஸ்எஸ்டி V1 அதிலே வந்து ப்ரீமியம் எஸ்எஸ்டியிலே வெர்ஷன் 2 இருக்குது அண்ட் அல்ட்ரா எஸ்எஸ்டி இருக்குது. இந்த மாதிரியான 5 கேட்டகரிஸ் ஆஃப் அஷூர் டிஸ்க் ஆஃபரிங் தராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃபரிங் தரும்போது ஸோ எதுக்கு எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணுன்ற நீட் இருக்கும். கஸ்டமருடைய யூஸ் கேஸ் இருக்கிறதால அவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் தராங்க. ஜென்ரலாக கஸ்டமருக்கு டிஸ்க் அப்படின்னாலே ஸ்டோரேஜ் அப்படின்னாலே கெப்பாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும். ஸோ இப்போ கெப்பாசிட்டி அப்படின்னும் போது இப்போ கஸ்டமருக்கு வந்து ஜென்ரலாக முன்னாடிலாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லினக்ஸ் அப்படின்னும் போது ஒரு 40 GB அந்த மாதிரி தருவாங்க. விண்டோஸ் அப்படின்னும் போது 60 GB அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் இருந்தது. பட் அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மாறிட்டு இப்போ வந்து 127 ஜிபியில் வந்து ஓஎஸ் டிஸ்கே வந்து விண்டோஸ்க்கு வந்து ப்ரொவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கோடைய சப்போர்ட்லாம் வந்து டெராபைட்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ லெட்ஸ் சே இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஆர்
ப்ரீமியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து 32 டெராபைட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா 32,767 ஜிப். நம்ம ஆல்ரெடி ஜிஐபினா என்ன, ஜிபி பைட்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சப்போர்ட்ஸ் அப் டு 32,767, அதாவது 32 டிபி. ஓகே, and simple it is 32 terabyte or TB byte. இதுல மட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி இருக்கு. 64 டெராபைட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதுல நீங்க வந்து இப்ப கோட்டா செட் பண்ணணும். இப்ப எனக்கு வந்து யூசேஜ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த அல்ட்ரா எஸ்எஸ்டிலலாம் வந்து கோட்டா செட் பண்ணி நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம இது பண்ணுவோம். அண்ட் தென் த்ரூபுட்ன்னும்போது ஒரு பர்ட்டிகுலர் செகண்ட்ல வந்து எவ்வளோ ஒரு பர்ட்டிகுலர் சேனல்ல வந்து நெட்வொர்க், அதாவது நெட்வொர்க்ல தான் இந்த பர்ட்டிகுலர் டிஸ்க் ஆக்சஸ் பண்றோம், இல்ல வந்து அந்த SCSI கேபிள் வழி ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வந்து த்ரூபுட் கிடைக்கும் அந்த எம்பிபிஎஸ் ஸ்பீட்ல வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டின்றது வந்து இருக்கிறதுலே காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஸ்டோரேஜ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், HDD அப்படின்னாலே ஹார்ட் டிஸ்க் டிரைவ். ஹார்ட் டிஸ்க் டிரைவ்ன்றது அந்த பழைய மேக்னெட்டிக் டிரைவ், ஸ்பிண்டில் பிளேட்டர் அப்படின்ற வச்ச மாதிரி நமக்கு அந்த சிடி மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்னெட்டிக் டிரைவ்ஸ் ஆர் டிஸ்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்டகரி எஸ்எஸ்டி எல்லாமே வந்து உங்களுக்கு சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ். அதிலே வந்து என்ஹான்ஸ்ட் ஆப்ஷன் லைக் NVMe ஆப்ஷன்லாம் வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து புது புது டெக்னாலஜி எவால்வ் ஆக அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வெர்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ், ஃப்ளாஷ் டிரைவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதிலே வந்து NVMe கேட்டகரி, நான் வாலடைல் மெமரி என்ஹான்ஸ்ட் கேட்டகரியிலலாம் உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் வந்து அதில் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. த்ரூபுட் அப்படின்னும் போது மேக்ஸிமம் வந்து இதில் வந்து 500 மெகாபைட்ஸ் பர் செகண்டுக்கு மேலே வந்து உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அண்ட் இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியில் வந்து 750 மெகாபைட்ஸ் மேலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது 900. அண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடேஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் போகலாம். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு த்ரூபுட் நீட் இருக்குது அப்படின்னா தென் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்புட் அவுட்புட் பர் செகண்ட், ஒரு செகண்டில் எவ்வளோ மேக்ஸிமம் இன்புட் அவுட்புட் வந்து மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 வந்து இதில் கிடைக்கலாம். பட் 3,000 கேரண்டீட் கிடையாது. அப் டு 3,000 வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஜென்ரலாக 2,000 ஆர் நீங்கள் சூஸ் பண்ணுற சைஸை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சைஸை வந்து அதிகமாக சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேக் எண்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டாவை மல்டிபிள் டிஸ்கில் வந்து அவங்க ஸ்கேட்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஐஆப்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப் டு 3,000 ஐஆப்ஸ் இதில் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து அப் டு 6,000 டபுள் த இன்புட் அவுட்புட் பர் செகண்ட். ஒரு செகண்டில் எத்தனை இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் இது. ஸோ இதில் அப் டு 20,000 வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் ஹையர் த சைஸ் சூஸ் பண்ண உங்களுடைய ஐஆப்ஸ் அண்ட் த்ரூபுட் வந்து பெட்டராக இருக்கும். சிம்பிள் ரீசன் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்கில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது, டிஃப்ரெண்ட் டிரைவில் வந்து ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து அப் டு 400,000 ஆர் 4 லேக் ஐஆப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அல்ட்ரா எஸ்எஸ்டியில் கிடைக்கும். ஸோ இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஸ்பீட், ரொம்ப மிஷின் கிரிட்டிக்கல், ஹை ஐஓ சென்சிட்டிவ், லேட்டன்சி சென்சிட்டிவ் ஒர்க் லோட்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ண மூடிட்டு அல்ட்ரா எஸ்எஸ்டி வந்து போய்க்கலாம். லெட்ஸே உங்களுக்கு வந்து மிஷன் கிரிட்டிக்கல் ஒர்க் லோட் இருக்குது, ஆர் ரொம்ப ஹை ஐஓ தேவைப்படுற ஒர்க் லோட் இருக்குது, ரொம்ப கம்மியான லேட்டன்சியில் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ லெட்ஸே இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ எஸ்ஏபிலாம் நம்ம வந்து அதோடைய ப்ரொப்ரைட்டரி டேட்டாபேஸ், ஹனா டேட்டாபேஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோம், இல்லை டாப் டியர் அப்ளிகேஷனுடைய டேட்டாபேஸ் லைக் எஸ்கியூஎலோ ஆரக்கிளோ அதெல்லாம் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அல்ட்ரா எஸ்எஸ்டி வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குது, இப்போ சீக்வன்ஷியலாக ரைட் ஆகுது, லைக் நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறோம், இல்லை வந்து சீக்வன்ஷியலாக நம்ம டேட்டாவை ரைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸ்க்குலாம் வந்து திஸ் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். லாக்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸ்டாண்டர்ட் HDDயே வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய உங்களுக்கு டிரான்சாக்ஷன் OLTP அப்ளிகேஷன் மாதிரி இருக்குது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் அப்ளிகேஷன் அப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரேண்டமாக ரைட் ஆகும், ரீட் ஆகும், நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஹையர் அண்ட் த்ரூபுட் தேவைப்படும், ஐஆப்ஸ் தேவைப்படும். ஸோ அட் எ வெரி ஹை லெவல், ஹை அண்ட் டேட்டாபேஸ், உங்களுடைய மிஷன் கிரிட்டிக்கல் ஒர்க்லோட் விஷயங்களுக்கு அண்ட் எங்கெங்கெல்லாம் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து இதில் வந்து டியூனிங்கும் பண்ண முடியும். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஐஆப்ஸ் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஐஆப்ஸ் பத்தலை, த்ரூபுட் பத்தலை அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் பஸ்ட்
பர்ஸ்டிங் அவைலபிள் மாற்றலாம். உங்களால் வந்து ஐஆப்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும், த்ரூபுட் அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஐஆப்ஸ் த்ரூபுட் எதிர்பார்க்குறீங்களோ யூ கேன் ஆல்சோ கெட் இது வந்து ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ண முடியும். அது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. ஸோ ஆன்லைன் அப்டேட்ஸ் டு பர்ஃபார்மன்ஸ் இஸ் சப்போர்ட்டட். மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிட்டாச் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சில கேட்டகரியில். பட் இதில் வந்து நீங்கள் டேரெக்டாகவே ஐஆப்ஸ் த்ரூபுட் வந்து அந்த விஎம் வந்து ரீபூட் பண்ணாமே வந்து உங்களுக்கு எஃபெக்ட் எடுத்துக்கும். பட் ஆனால் வந்து அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஐஆப்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதால இது வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு டிஸ்க் தான். ஓகே, எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு அதர் டிஸ்க். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்க டேட்டா டிஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது டேட்டா பேஸ் அண்ட் அப்ளிகேஷன் அந்த செகண்டரி டிஸ்க்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். நாட் சப்போர்ட்டட் ஃபார் ஓஎஸ் டிஸ்க். ஓஎஸ் டிஸ்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி தான் வந்து ஓஎஸ் டிஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு லினக்ஸோ விண்டோஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்க்ஸ்க்கு வந்து இது மட்டும் தான் சப்போர்ட்டட் ஃபர்ஸ்ட் 3. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டிஸ்க்கு வந்து டோன்ட் யூஸ் இட் ஃபார் நவ் பிகாஸ் ஏன்னா இது வந்து பேக்கப் எடுத்து வைக்கிறீங்க, சீக்வென்ஷியல் ரைட்டிங் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நாட் ரெக்கமெண்டட். பட் ஆனால் சப்போர்ட்டட் தான். ஆனால் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். செப்டம்பர் 2028 வரைக்கும் இதுக்கு ஓஎஸ் சப்போர்ட் இருக்கு. ஸோ சப்போர்ட் ஃபார் ஓஎஸ் டிஸ்க் அன்டில். பட் இப்போவே கிரியேட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் ஏதாவது நீங்கள் ஸ்டோரேஜ் டேட்டா ஸ்டோர் பண்ணணும், காஸ்ட் கம்மி பண்ணணும், லாக்ஸ் மட்டும் நான் எடுத்து வைக்கணும், ஆடிட்டிங்க்கு தேவைப்படுது கண்டென்ட், அந்த மாதிரி ஸ்லோயஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னா அங்கே மட்டும் இதை யூஸ் பண்ணிக்க. எனக்கு இருக்கிறதுலே வந்து சீப்பாக இருக்கணும், இது வந்து சீப்பர் ஸ்டோரேஜ் தான். அண்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓஎஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாக இருந்ததுன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ப்ரொடக்ஷன். நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஒர்க் லோடிங் டெஸ்டிங்கு பிஓசி பண்ணுறீங்க, டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேணால் இது யூஸ் பண்ணலாம். ஸோ இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் ஆப்ஷன், சீப்பஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இது வந்து பேக்கப் ஆர்கைவிங் அந்த மாதிரியான பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து இட் இஸ் மேக்னெட்டிக் டிஸ்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன் அது மேக்னெட்டிக் டிஸ்க்ன்ட்டு. ஸோ செகண்ட் கேட்டகரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி இருக்குது. ஸோ இது எஸ்எஸ்டிலே வந்து அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன். எஸ்எஸ்டி பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் ஓஎஸ் டிஸ்க் வந்து உங்களுக்கு கிளியராக சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இதில் வந்து ஹை அவைலபிலிட்டி அந்த ரிலையபிலிட்டி ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து எல்ஆர்எஸ் ஆப்ஷனும் வருது, இசட்ஆர்எஸ் ஆப்ஷனும் வருது. பட் ஆனால் வந்து ரொம்ப ஹெவியான ஐஓ இருக்கிற ஓகே நாட் ஐஓ ஹெவி ரெடி. ஓகே, ஸோ எப்படி சொல்லலாம், நாட் ஃபார் ஐஓ ஹெவி அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ ரொம்ப அதிகமான இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து ஸ்டாண்டர்டை தவிர்த்துருங்க. ஏன்னா இதில் ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு மாடரேட் யூசேஜ் வெப் சர்வர் இருக்குது, ஆர் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் டெஸ்ட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் காஸ்ட் மாடரேட்டாக பட்ஜெட்டில் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும், இல்லை வந்து லைட் யூஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குது. அண்ட் ஜென்ரல் பர்பஸாக ஏதாவது ஒர்க் லோட் இருக்குது, எனக்கு பர்பஸாக டேட்டா பேஸ் இல்லை, எஸ்ஏபி ஹானா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஒர்க் லோட் இல்லை அப்படின்னா அந்த ஜென்ரல் பர்பஸ் ஒர்க் லோட்ஸ்க்குலாம் இது ஓகே தான் அந்த ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி. பட் எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு அதிகமான பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும், கேச்சிங் தேவைப்படும், எனக்கு ரைட் ஆக்சலரேஷன் வேணும், எனக்கு பர்ஸ்டிங்லாம் வேணும் அப்படின்னா தென் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி இஸ் நாட் த பெட்டர் ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்டிங் அண்ட் கேச்சிங் ரைட் ஆக்சலரேஷன் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்த ப்ரீமியம் அண்ட் அல்ட்ரால தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் பர்ஸ்டிங் ஆப்ஷன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணுன்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐஆப்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, த்ரூபுட் இன்க்ரீஸ் ஆகுறது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கேச்சிங் ஸ்பேஸ் வேணும் அதிகமாக, ரைட் ஆக்சலரேஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ஆர்டிஎம்ஏ ஆக்சஸ் வருது. அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் தியர்லாம் இருக்குது. நம்ம அதை கிரியேட் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் எஸ்எஸ்டி, ப்ரீமியம் எஸ்எஸ்டி வெர்ஷன் 2. இது வந்து வெர்ஷன் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ பட் ஆனால் இதில் வந்து யூ கேன் நாட் யூஸ் இட் ஃபார் ஓஎஸ் டிஸ்க், அது பார்த்துக்குங்க. ஸோ இது ரெண்டும் வந்து டேட்டா டிஸ்க்கு மட்டும்தான். அதாவது டேட்டான்னு மீன் பண்ணும்போது அப்ளிகேஷன் டேட்டா பேஸ் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் எங்கே ஸ்டோர் பண்ணி எஸ்ஏபி ஹானா டேட்டா பேஸோட கான்டென்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த செகண்டரி டிரைவ்ஸ்க்குலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓஎஸோட டிரைவ்ஸ்க்கு வந்து இது சப்போர்ட் கிடையாது. பட் நான் ஓஎஸ் டிஸ்க்கு இது யூஸ் பண்ணி நீங்கள் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இருக்கிறதுல இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டன்சி பெட்டராக இருக்கும். யூ வில் கெட் குட் லேட்டன்சி ஆர் வெரி லோ லேட்டன்சின்னு சொல்லலாம். அண்ட் தென் ஓஎஸ் சப்போர்ட் கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி காஸ்ட்லியர் தேன்
ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரீமியம் V1 ஓட காஸ்ட் அதிகம் தான். ஆனா வந்து இதுக்கு வந்து நீங்க லெட்ஸ் சே ஒரு கம்பேரிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து புரொடக்ஷனுக்கு இதுதான் வந்து மினிமம் நீங்க சப்போர்ட் பண்றது பெட்டர். ஸோ சப்போர்ட்டட் ஃபார் புரொடக்ஷன் ஒர்க்லோட்ஸ் அண்ட் மேபி மிட் டியர் டேட்டாபேஸ், ஒரு மாடரேட் ஆப் சர்வர் ஆர் மாடரேட் வெப் சர்வர் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க யூ கேன் சஜஸ்ட் ப்ரீமியம் வெர்ஷன் 1. காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். பட் ஆனா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேட்டஸ்டான டிஸ்க் யூஸ் பண்றதுல இருக்கட்டும், அந்த லேட்டஸ்ட் டிஸ்க்ல வரக்கூடிய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அல்ட்ரா ஆர் ப்ரீமியம். ஸோ ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அட்ஜஸ்டபிள் பர்ஃபார்மன்ஸ் நான் மீன் பண்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஐஆப்ஸ், அமௌண்ட் ஆஃப் த்ரூபுட் குடுத்துட்டு, அத நீங்க லேட்டரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தல, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், ஆன் த ஃப்ளை பண்ணணும், வித்தவுட் விஎம் ரீபூட் அவுட் இல்லாம பண்ணணும் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் பிரீமியம் வெர்ஷன் 2 ஆர் அல்ட்ரா எஸ்எஸ்டி. அந்த மாரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயங்கள் குடுக்குறாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த கன்சோல். கன்சோல்ல போயிட்டு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேச்சிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் என்கிரிப்ஷன்லாம் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்கிரிப்ஷன் வந்து நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்றத பேஸ் பண்ணி இமேஜ்ல என்ன சொல்லியிருக்கோமோ அந்த டிஃபால்ட் சைஸ் போலாம். இல்லாட்டி உங்களுக்கு என்ன மாதிரியான சைசிங் வேணும், பெர்ஃபார்மன்ஸ் வேணுன்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க யூ கேன் ஸ்டார்ட் வித் எனி ஆஃப் திஸ் கேட்டகரி. ஸோ 32, 64 இந்த மாதிரி எக்ஸ்பொனென்ஷியலா இருக்கும். அண்ட் அதுல அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரிஸும் இருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி இங்க வந்து டிஸ்க்கும் நீங்க சூஸ் பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. எல்ஆர்எஸ் அண்ட் இசட்ஆர்எஸ் இருக்கு. ஸோ எல்ஆர்எஸ் அண்ட் இசட்ஆர்எஸ்ல வந்து இப்போ கிளீனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ட்ரா எஸ்எஸ்டி வந்து உங்களுக்கு இசட்ஆர்எஸ்ல வரல. பட் எல்ஆர்எஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி வருது, ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி அண்ட் ப்ரீமியம் எஸ்எஸ்டி வருது. உங்களுக்கு வந்து இப்போ இசட்ஆர்எஸ் ஆப்ஷன் வந்து ஒன்லி இட் இஸ் தேர் இன் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி அண்ட் ப்ரீமியம் எஸ்எஸ்டியில் மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 கேட்டகரி ஆஃப் ரிட்டர்டன்சி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ லோக்கல் ரிட்டர்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா எல்லாமே ஒரே டேட்டா சென்டரில் இருக்கும். ஜோன் ரிட்டர்டன்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னா மல்டிபிள் டேட்டா சென்டரில் ஒரே ரீஜனில் இருக்கும். ஸோ இப்போ இதில் எல்ஆர்எஸ்ல வந்து தே ஆர் கிவிங் ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடியும் இருக்கு அண்ட் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியும் இருக்கு அண்ட் ப்ரீமியமும் இருக்கு இதில். வெரஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரெண்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நாட் சப்போர்ட்டட். இசட்ஆர்எஸ் வந்து உங்களுக்கு இட் இஸ் நாட் சப்போர்ட்டட் ஃபார் ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி. ஸோ எங்க அல்ட்ரா எஸ்எஸ்டி எங்க இருக்குன்னு அல்ட்ரா டிஸ்க் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு அல்ட்ரா டிஸ்க் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் த்ரூபுட், ஹையஸ்ட் ஐஆப்ஸ், கன்சிஸ்டண்டா லோ லேட்டன்சியோட உங்களுக்கு டிஸ்க் ஸ்டோரேஜ் வேணும் உங்களுடைய விஎம்க்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். அண்ட் மெயினாக வந்து டேட்டா இன்டென்சிவான ஒர்க் லோட் இங்கே கொடுத்துருக்காங்க. சேம் டிரான்சாக்ஷன் ஹெவி இதெல்லாம். ஸோ ஜஸ்ட் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். யூ கேன் ரெஃபர் இட் லேட்டர் அகைன். ஒரு கன்சோல்லே இருக்குது. ஓகே. ஸோ இது வேணும், இது எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ நம்ம இது கன்சோலுக்கு முன்னாடி கன்சோல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இதில் வந்து 2 டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பிளாட்ஃபார்ம் மேனேஜ் கீனா என்ன, கஸ்டமர் மேனேஜ் கீனா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி டிஸ்க் டைப் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டர்டன்சி டைப்பும் இதில் சேர்த்து சூஸ் பண்ணிக்கலாம். 2 இருக்குது இங்கே விஷயம், நல்லா கவனிச்சு கிரியேட் பண்ணணும். ஸோ எல்ஆர்எஸ் வேணும்னா லோக்கலி ரிட்டர்டன்ட் ஸ்டோரேஜ் வேணும், அது மேலே இருக்கிறது சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டிலே வந்து இசட்ஆர்எஸ் வேணும், என்னுடைய டேட்டா வந்து மல்டிபிள் டேட்டா சென்டரில் எனக்கு 3 ஜோனில் வந்து ரெப்ளிகேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகும். ஸோ தென் வந்து இந்த டிஸ்கை வந்து விஎம் டெலிட் பண்ணும்போதே இந்த டிஸ்கை டெலிட் பண்ணிடணும். இது வந்து ஓஎஸோட டிஸ்க் இது. ஓகே. ஸோ ஓஎஸோட டிஸ்க் வந்து விஎம் நான் வந்து டீகமிஷன் பண்ணுறேன், நான் டீஅலோகேட் டெலிட் பண்ணுறேன், அதோட சேர்த்து டெலிட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக இது எனேபிள் ஆகி தான் இருக்கும். இல்லை எனக்கு அந்த ஓஎஸ் டிஸ்க் தேவைப்படலாம், எனக்கு வந்து மேபி ரீக்ரியேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுன்னா நான் அந்த ஓஎஸ் டிஸ்கை யூஸ் பண்ணி நான் ரீக்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து அன்செக் பண்ணிடலாம். ஸோ தட் இது வந்து டெலிட் ஆகாது உங்களுக்கு. அண்ட் தென் அடிஷ்னலாக உங்களுக்கு எத்தனை டேட்டா டிஸ்க் வேணுமோ நீங்கள் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அடிஷ்னல் டிஸ்க் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம அந்த பேசிக் ஸ்க்ரீனில் சில இன்ஃபர்மேஷன் பாப்புலேட் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு இந்த செகண்டரி ஸ்க்ரீனில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆகும் அண்ட் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் டிஸ்க்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் என்னன்றதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து அன்மேனேஜ்ட் மேனேஜ்டு இந்த இடத்துல ஒரு கேட்டகரி இருந்தது. பட் ஆனால் இப்போ வந்து அவங்க அன்மேனேஜ்டு டிஸ்க் கேட்டகரியை வந்து டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்லி ஆப்ஷன் இஸ்
மேனேஜ் டிஸ்க் கேட்டகரி. ஸோ இதிலே வந்து இப்போ வந்து எஃபிமெரல் ஓஎஸ் டிஸ்க்ன்னு சொல்றாங்க அண்ட் பர்சிஸ்டன்ட் டிஸ்க்ன்ற மாதிரி 2 கேட்டகரி இருக்கு. ஸோ பர்சிஸ்டன்ட் அண்ட் எஃபிமெரலுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பர்சிஸ்டன்ட்ன்றது பெர்மனன்ட்டா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம மேல இருக்கிற டிஸ்க் டைப்லாம் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, அது எங்க ஸ்டோர் ஆகும்னா, உங்களுக்கு சென்ட்ரலைஸ்டா ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இட் கேன் பி சாண்ட் ஸ்டோரேஜ் மாரி அதில வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிட்டு அதுலேருந்து தான் ஆக்சஸ் ஆகும். ஸோ இப்போ டெம்பரவரியா எனக்கு கான்டென்ட் வேணும். எஃபிமெரல் கான்டென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நான் பெர்சிஸ்டன்ட் கன்டென்ட். இது வந்து உங்களுடைய லோக்கல் சர்வர்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ்ல வந்து அது ஸ்டோர் ஆகும். பட் ஆனா வந்து லோக்கல் சர்வர் ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் வாலடைல் மெமரி என்ஹான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதால உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி பெர்ஃபார்மன்ஸ் அந்த விஷயங்கள் த்ரூபுட்லாம் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ இந்த டெம்பரவரி ஆ எஃபிமெரல் விஷயங்கள் எங்க உங்களுக்கு மெயினா யூஸ் ஆகும்? உங்களுக்கு ஏதாவது கேட்சிங் தேவைப்படுது, இல்ல டெம்பரவரியா ஏதாவது கன்டென்ட் நீங்க ஸ்டோர் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ஆம் லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு சில ஒர்க் லோட் வந்து இப்ப அ விஎம் ஸ்கேல் செட்ல கிரியேட் பண்றீங்க. ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள்டு வர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அங்க வந்து உங்களுக்கு அதுல இருக்க கான்டென்ட் வந்து அ டெம்பரரி கன்டென்ட் சாரி பெர்மனன்ட் கன்டென்ட் கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடிஷனல் விஎம்ஸ் கிரியேட் பண்ண உங்களுடைய ஆக்சுவல் அந்த டேட்டாவுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ்லேருந்து வரும். பட் அந்த ஓஎஸ்ல வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கான்டென்ட்டும் இருக்காது. ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு விஎம் ஸ்கேல் செட் யூஸ் பண்றீங்க. ஆட்டோ ஸ்கேலிங்க்கு சிஸ்டம்ஸ் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அங்க வந்து இந்த டெம்பரரி ஓஎஸ் டிஸ்க்கு வந்து நீங்க எனேபிள் பண்ணலாம். இல்ல வந்து உங்களுக்கு குபர்னெட்டிஸ் நோட்ஸ்ல வந்து சில கான்டென்ட்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த ஓஎஸ்ல எதுவும் ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. பட் டேட்டா டிஸ்க், அப்ளிகேஷன் டிஸ்க்ல தான் எல்லாமே ஸ்டோர் ஆகும். அந்த மாரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க டெவாப்ஸ்ல வந்து நெறைய இந்த ஜென்கின்ஸ், கிட்லேப் இந்த மாரி சிஸ்டம்ஸ் சிஐசிடி ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அந்த பில்ட் ஏஜென்ட்க்காக பண்ணுவாங்க. அதுல வந்து எந்த ஒரு கான்டென்ட்டும் இருக்காது. உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஒரு கன்டினியூஸ் இன்டகிரேஷன் ஆக்டிவிட்டி ட்ரிகர் பண்ணணும், இல்ல கன்டினியூஸ் டெலிவரி டிப்ளாய் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த டைம்ல மட்டும் தான் அந்த சர்வர் வந்து உங்களுக்கு யுட்டிலைஸ் ஆகும். பட் அந்த சர்வர்ல வந்து ஆஸ் சச் எதுவும் கன்டென்ட் இருக்காது. ஸோ அந்த மாரி சிஐசிடி பில்ட் ஏஜென்ட் சிஸ்டம் டெவாப்ஸ்ல வந்து இந்த டெம்பரரி எஃபிமெரல் சிஸ்டம்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. ஏன் இதுக்கு போவாங்க அப்படின்னு மெயின் ரீசன் பார்த்தோம்னா, இந்த லோக்கல் சர்வர்ல கிடைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இட் வில் பி மச் பெட்டர். அதே சமயம் காஸ்ட் கிடையாது இதுக்கு. ஏன்னா வந்து லோக்கலாவே அந்த சர்வர் ஹார்ட்வேர்லயே இந்த டிஸ்க் இருக்கிறதால, உங்களுக்கு வந்து லோக்கல் SCSI வழியாவே ஆக்சஸ் பண்றதால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். அண்ட் காஸ்ட் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ காஸ்ட் ஆக்சுவலா. லோக்கல் டிஸ்க் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாரி நீங்க வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட், குபர்னெட்டிஸ் நோட்ஸ்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்க்கு, சிஐசிடி பில்ட் ஏஜென்ட்க்கு, உங்களுடைய அப்ளிகேஷன்லயே வந்து ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கு. நான் வந்து இதுல எதுவும் கான்டென்ட் எதுவும் ஸ்டோர் பண்ணல. என்னுடைய செகண்டரி டிரைவ்ல, அப்ளிகேஷன் டிரைவ்ல, டேட்டா டிரைவ்ல இருந்து தான் என்னுடைய அப்ளிகேஷனுடைய கான்டென்ட் ஆக்சஸ் பண்ணி நான் இது பண்றேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வெப் சர்வர், ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ்க்கு, இல்ல வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு வந்து எனக்கு பேட்ச் ஜாப் ரன் பண்ணணும், இல்ல ஸ்கெட்யூல் டாஸ்க் ரன் பண்ணணும். அந்த மாரி சிஸ்டம்ஸ்க்கு இத யூஸ் பண்ணலாம். அண்ட் ஓகே. வேற எல்ஸ் நீங்க வந்து டெஸ்ட், பிஓசி இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா, அந்த விஎம் வந்து அதுல எதுவும் பெருசா நம்ம கான்டென்ட் இருக்காது. ஸோ அங்க வந்து இத யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு, நீங்க இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃபிமெரல் ஆ டிஸ்க் ஆப்ஷன்ல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா, லோ லேட்டன்சியா வந்து உங்களுக்கு டிஸ்க் கிடைக்கிறதால, இது சம்டைம்ஸ் வந்து ஓஎஸ் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எங்க எனேபிள் பண்ணலாம்? எப்படி இது எனேபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா பர்ட்டிகுலர் டியர்லயும் அந்த ஆப்ஷன் வராது. ஸோ ஜெனரலா வந்து லெட்ஸ் சே இப்ப எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் இங்க கிரே அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ஏன் கிரே அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ண ஆ கேட்டகரி அந்த டிஃபால்ட் கேட்டகரி ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப்ல வந்து அதுல சப்போர்ட் இல்ல. இப்ப இந்த பி சீரிஸ்ல இல்ல. ஜெனரலா வந்து டிஎஸ், இஎஸ், எல்எஸ்ன்ற மாரி உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் ஸ்பெசிஃபிக் சீரிஸ் இருக்கும். இந்த சீரிஸ்லயே வந்து உங்களுக்கு நேம்லயே இருக்கும். ஸோ இப்ப டிஎஸ், எல்எஸ், இஎஸ், எல்எஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் எஸ்எஸ்டி, என்விஎம்இ டிஸ்க் வந்து இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் இண்டிகேஷன் ஃபார் எஸ் அங்க. ஸோ அதில லோக்கல் எஸ்எஸ்டி டிஸ்க் இருக்கிற விஎம் சைஸ்ல நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயங்கள் வந்து எனேபிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லெட்ஸ் சே எனக்கு வந்து இ2 விஎஸ்ல இருக்கான்னு பார்ப்போம். ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க எனேபிள் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அப்ப ஜெனரலா வந்து இது ஏன் இந்த ஆப்ஷன் ஏன் எனேபிள் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்னொரு கேட்டகரி இருக்கும். இப்ப நீங்க இந்த நேத்து டிஸ்க் நம்ம சூஸ் பண்ணும்போது, இன்ஸ்டன்ஸ் சைஸ் சூஸ் பண்ணும்போதே, பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அதுல ஒரு சில இதுல மட்டும் தான் NVMe ஆப்ஷன் எனேபிள் ஆயிருந்தது. ஸோ இந்த இடத்துல ரைட் சைடுல வந்து லெட்ஸ் கோ ஃபார் நோ குரூப்பிங். இப்ப இதுல NVMe சப்போர்ட்டட் டிஸ்க் வந்து இருந்தது. இதுல எல்லாம் SCSI இருக்கு பாருங்க. அண்ட் தென் இப்ப NVMe இருக்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத சூஸ் பண்றோம்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து D2 ADSன்னு இருக்கு. இத நான் சூஸ் பண்றேன்.
NVMe சப்போர்ட் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து நான் ஐ எம் கோயிங் ஃபார் த செகண்ட் ஸ்க்ரீன். ஸோ இப்போ இந்த NVMe எனேபிள் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி NVMe சப்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு அந்த NVMe பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன் வந்து வரும். அண்ட் இன்கேஸ் வந்து எனக்கு NVMe சப்போர்ட் பண்ற நான் சீரிஸ் சூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நார்மல் OS கேட்ச் பிளேஸ்மெண்ட் அண்ட் டெம்ப் டிஸ்க் அதுவுமே SSD டிரைவ் தான், பட் NVMe டிஸ்க் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஃபிமரல் OS டிஸ்க் வேணும்னாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து கேச்சிங் பர்பஸ் டெம்பரவரியா டிஸ்க்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா ப்ராசஸிங் பண்ணணும். இப்போ நான் கொடுத்துருக்க இந்த ஒர்க் லோடுக்கெல்லாம் நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த டிஎஸ் எல்எஸ் இந்த மாதிரியான சீரிஸ் இருக்கிற இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வர்ச்சுவல் மெஷினுடைய டிஸ்க் டைப்பை வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கு, என்கிரிப்ஷன் பார்க்கலாம், டிஸ்கோட என்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஸோ அந்த டிஸ்கோட என்கிரிப்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது இதில் கொஸ்டின் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, I'll give a minute. கொஸ்டின் இருந்தால் ரைஸ் பண்ணலாம். இந்த எபிமெரல் சொன்னீங்களே டெம்பரரி டிஸ்க், ஆமாங்க. அது லைக் நான் ஒரு ஓஎஸ் தான் யூஸ் பண்ண போறேன். அப்போ வந்து நான் எபிமெரல் சூஸ் பண்ண டெம்பரரி டிஸ்க் சூஸ் பண்ண வேண்டாம்ல, நம்ம அதாவது எல்எஸ்டிஎஸ் அதெல்லாம் சூஸ் பண்ண வேண்டாம். வினோத் ரொம்ப லோவா இருந்தது, ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க என்ன சொல்லுங்க, எஃபிமரல் பத்தி கேக்குறீங்க? ஓகே, அதான் அது வந்து ஓஎஸ் டிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், கரெக்ட்டுங்களா? யூஸ் பண்ணுவோம். அதாவது யூஸ் பண்ணலாம். எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் இங்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்ப வந்து இந்த மாதிரியான கேட்டகரிஸ் உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்ல ரன் ஆகுற விஎம்ஸ்க்கு அண்ட் ஏகேஎஸ் நோடுக்கு, சிஐசிடி பில்ட் ஏஜென்ட்டுக்கு, ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்போ லெட்ஸே நான் இந்த சேட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, லக்ஷ்மி கேட்டிருக்காரு. ஸோ ஸ்டேட்லெஸ்னா என்னன்னு கேட்டிருக்காரு. ஸ்டேட்லெஸ் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனுடைய அந்த டேட்டா எதுவுமே ஓஎஸ் டிஸ்க்ல இருக்காது. ஸோ ஆப்ஸ் that doesn't store any data on OS. இப்போ லெட்ஸ் சே வந்து நான் இப்போ GitHub சர்வரோ, GitLab சர்வரோ, Jenkins சர்வரோ இருக்கு அப்படின்னா அந்த சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து அந்த ஓஎஸ்ல எதுவுமே ஸ்டோர் ஆகாது. மற்றபடி இது எல்லாமே ட்ரிகர் ஆகிறது வந்து இப்போ நீங்க ஏதாவது ஒரு யூசர் வந்து கிட்ல வந்து நீங்க எதாவது கமிட் பண்றீங்க, அதுக்கப்புறம் அது வந்து பைப்லைன் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா அந்த ஓஎஸ்ல வந்து எதுவுமே இருக்காது, அந்த டைமுக்கு வந்து எதுவுமே ஸ்டோர் ஆகாது. ஜஸ்ட் வந்து ட்ரிகர் ஆகும், அது வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லயுமே வந்து உங்களுடைய கான்டென்ட் வந்து உங்களுக்கு பேக் எண்ட் சாரி கான்டென்ட் வந்து பேக் எண்ட்ல இருந்து வரும், டேட்டாபேஸ் டிரைவ்ல இருந்து இல்ல இன்னொரு சிஸ்டம்ல இருந்து டேட்டால இருந்து உங்களுக்கு ஃபெச் பண்ணி வரும். உங்களுக்கு இந்த ஓஎஸ் டிஸ்க்ல வந்து எந்த ஒரு யூசரோட கண்டெக்ஸ்டோ இல்ல அப்ளிகேஷனோட கண்டெக்ஸ்டோ அந்த விஎம் உடைய விஷயங்கள்ல அந்த பாட்லயோ அந்த விஎம்லயோ வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகாது. ஸோ ஒரு ரெக்வஸ்ட்டும் அந்த டைமுக்கு மட்டும் அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டி அந்த இன்ட்ராக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே சார். ஆனா NVMe பிளேஸ்மெண்ட் எந்த எந்த அது கம்பல்சரி எனக்கு வேணும். எதனால அதை சூஸ் பண்றோம்? NVMe பிளேஸ்மெண்ட்னு சூஸ் பண்றோம். ஓகே, NVMe வந்து இருக்கிறதுல லேட்டஸ்ட் கேட்டகரிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாலடைல் மெமரி என்ஹான்ஸ்டு கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பத்தல. இப்போ நீங்க டிஃபால்ட்டா வந்து இந்த இடத்துல வந்து மற்ற சீரிஸ் ஆஃப் விஎம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த NVMe ஆப்ஷன் எனேபிள் ஆகாம இருந்தது. நார்மல் எஸ்எஸ்டி ஆப்ஷன் தான் எனேபிள் ஆயிருந்தது. ஸோ நார்மல் எஸ்எஸ்டியுமே வந்து இது எல்லாமே வாட் ஐம் ரெஃபரிங் ஹியர் இஸ் ஆல் லோக்கல். உங்களுடைய இப்போ நம்ம வந்து அஷூரோடைய விஎம் ஹோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அஷூரோடைய ஹோஸ்ட் இருக்குல்ல இந்த பிசிக்கல் சர்வர், அந்த பிசிக்கல் சர்வர்ல இருக்கிற லோக்கல் அட்டாச்டு டிஸ்க்ஸ் தான் இது எல்லாமே, இந்த டெம்பரரி எல்லாமே. ஸோ இது வந்து அப்படி கிடையாது, இது வந்து எக்ஸ்டர்னலா இருக்க டிஸ்க், நம்ம சர்வர் ஹார்ட்வேர்ல இருந்து வெளியில இருக்க டிஸ்க். இப்போ இந்த விஎம் வந்து அந்த ஹார்ட்வேர்லேயே தான் ரன் ஆயிட்டு இருக்கு, 6 மாசம் 1 வருஷம் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்க் வந்து பர்மனன்ட் மாதிரி தான். ஸோ அது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது, ஃபெயிலியரும் வராது. இந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல இருந்து அந்த விஎம் வேற ஒரு இதுக்கு மூவ் ஆனாதான் அந்த கான்டென்ட் வந்து உங்களுக்கு எரேஸ் ஆக போகுது ஆர் கிளீன் அப் ஆக போகுது. ஸோ இது வந்து ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு லோக்கல் டிஸ்க்ல இருந்து வரதால ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். லைக் லெட்ஸ் சே கண்டெய்னர் ஃபைல் சிஸ்டம் ஆர் செஷன்ஸ் வந்து உங்களுடைய ஓஎஸ் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகல அண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நீடுக்கு ஏற்ற மாதிரி அடிஷனலா சர்வர்ஸ் ஸ்கேல் அவுட் பண்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன, உங்களுக்கு அடிஷனல் விஎம் வேணும்னா இன்னொரு விஎம் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கிரியேட் ஆகும்போது உங்களுக்கு லோக்கல் ஹார்ட்வேர்ல வந்து ஓஎஸ் வச்சு கிரியேட் ஆகும்போது இன்னும் பெட்டர் தானே. ஸோ இது லோக்கல் அட்டாச் டெஸ்க்ன்றதால உங்களுக்கு இருக்கிறதுலே பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக வரும். அதுவும் NVMe பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஐஆப்ஸ் கிடைக்கக்கூடிய டெக்னாலஜி. ஸோ நான் வாலடைல் மெமரி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் வாலடைல் இதுவும் எஸ்எஸ்டி கேட்டகரி தான். அதிலே வந்து உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு சிப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது மோஸ்ட்டாக வந்து சர்வர் ஹார்ட்வேரில் வந்து
இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஹார்ட்வேரில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் த்ரூபுட், ஹையஸ்ட் ஐஆப்ஸ், லோ லேட்டன்சியில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஸ்கசி மாதிரி ஒர்க் ஆகாது. இதில் நிறைய பேரலிசம் இருக்கும், ஆர்டிஎம்ஏ டெக்னாலஜி இருக்கும். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப ஐஓ சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் சர்வர், டேட்டா வேர் ஹவுசிங் சிஸ்டம்ஸ், அனாலிட்டிக் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இது கண்டிப்பாக இதை நீங்கள் ஓஎஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காக வந்து அந்த பேக் எண்ட் டேட்டா பேஸில் போய் ஆக்சஸ் பண்ணிட்டு வரது, டேட்டா போய் ஆக்சஸ் பண்ணி வரதுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் சொல்லுங்க நான் ஒரு சர்வர் ஒரு ஓஎஸ் போடுறேன், அதுல வந்து சர்வர் ஓஎஸ், அதுல வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ண போறேன். ஸோ சர்வர் ஓஎஸ் போது நான் பர்மனன்ட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டர்னல் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த டேட்டா பேஸ் அதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் போறேன், அந்த அப்ளிகேஷன் போய் டேட்டா பேஸை ஃபெச் பண்ண போகுதுன்னா அப்ப அதுக்கு டெம்பரரியா நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவை. அதனால இந்த எபி பெர்மல் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணி அது எனக்கு என்விஎம்என் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வரும். அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஆமாம், இருக்கிறதுல NVMe வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த்ரூபுட் கொடுக்கக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் எஸ்எஸ்டி, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெஜாரிட்டி ப்ரொடக்ஷன் ஒர்க்லோட், மிஷின் கிரிட்டிக்கல் ஒர்க்லோடுக்குலாம் இது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு 10 to 20% ஒர்க்லோட்ஸ்க்கு மட்டும்தான் இதை இப்படி பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இதில் எதுவுமே நான் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டை பற்றி நான் சொல்லவே இல்லை பெருசாக. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜெங்கின்ஸ், டெவாப்ஸோடைய டூல்ஸ் ரன் பண்ணலாம், அண்ட் உங்களுடைய கண்டெய்னரைஸ்ட் ஒர்க்லோட் ரன் பண்ணலாம், அண்ட் ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன் ரன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆக்சுவல் சிஸ்டம் வந்து ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல், அது வந்து ஓஎஸ்ல இருக்க கான்டென்ட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டிரான்சாக்ஷன் மிஸ் ஆனாலுமே பெரிய பிஸ்னஸ் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கேட்டகரி, மிஷன் கிரிட்டிக்கல், பிஸ்னஸ் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா அது 100% வந்து உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற ஆப்ஷன் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். கீழே இருக்கிற எஃபிமரல் ஆப்ஷனை நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது. ஸோ இது நன்னு கொடுத்துட்டு விட்டுறணும். ஸோ இதுதான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு பர்மனன்ட் ஓஎஸ் டிஸ்க் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு வெளியில் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து ஜென்ரலாக சூஸ் பண்ணுவோம். ஸோ இது இந்த ஆப்ஷன் எப்போ சூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னுடைய ஓஎஸ் டிஸ்கில் வந்து பெருசாக வந்து அதில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அதில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான விஷயங்கள் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு வந்து குயிக்காக வந்து டெவாப்ஸோடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நடக்கணும், சிஐசிடி ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும், கண்டெய்னரைஸ்ட் ஒர்க்லோட போய் ஆக்சஸ் பண்ணணும், டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இது எல்லாமே சார்ஜபிள் தான் இல்லையே? நான் வந்து சார்ஜ் இல்லைன்னு தானே சொன்னேன். இப்போ தானே சொன்னேன். இப்போ லோக்கல் டிஸ்க் வந்து இட்ஸ் ஃப்ரீ ஆக்சுவலாக. அதனால தான் போறாங்க. சி தேர் இஸ் பெனிஃபிட் இருந்தால் தான் போவாங்க. இல்லாட்டி எல்லாருமே இந்த இதை யூஸ் பண்ணிப்பாங்க. இதுவும் காஸ்ட்னா எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் எஃபிமரல் போயிட்டு? இதுவும் காஸ்ட், இது காஸ்ட் கிடையாது. நீங்கள் லோக்கலாக வரக்கூடிய டிஸ்க் வந்து எப்படி இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டரில் இருக்கிற எல்லா ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்லையுமே லோக்கல் டிஸ்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ VMware அந்த மாதிரி டெக்னாலஜி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து VMwareோடைய vSAN கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் டிஸ்க்லேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சர்வர்லேருந்து அதை குரூப்பிங் பண்ணி வர்ச்சுவலாக வந்து அதில் SAN ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மைக்ரோசாஃப்ட்லேயுமே இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜியுமே சாஃப்ட்வேர் டிஃபைன் ஸ்டோரேஜ் கான்செப்ட் தான். பட் இருந்தாலுமே அந்த லோக்கல் டிஸ்கை வந்து தே டோன்ட் வாண்ட் டு யூஸ் இட் ஃபார் மிஷன் கிரிட்டிக்கலோ ப்ரொடக்ஷன் கிரிட்டிக்கல் ஒர்க்லோடுக்கு வந்து யூஸ் பண்ண தேர் நாட் இன்க்ளைன்ட். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது லோக்கல் டிஸ்கை வந்து இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து பழைய மாடல், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் HDD, ஸ்கசி இதெல்லாம் இருக்குல்ல, ஸ்கசி ப்ரோட்டோகால் தான் வந்து டிஃபால்ட்டாக வருது. ஸோ இதுலேயுமே இருக்குது உங்களுக்கு பர்சிஸ்டன்ட்லேயுமே வந்து உங்களுக்கு NVMe இருக்கு. பட் ஆனால் அதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஸ்கசி ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸ்கசி ஆப்ஷன்ஸ்ன்றது அந்த ஓல்டு பிளாக் ஸ்டோரேஜ் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த NVMeன்றது வந்து உங்களுக்கு கரண்டாக அந்த PCI என்ஹான்ஸ்ட் பேஸ்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக சர்வர் ஹார்ட்வேர்ல இருந்து PCI என்ஹான்ஸ்ட் அந்த மாடியூல் வழியாக டேரெக்டாக வந்து இந்த டிஸ்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம். அது சிப் மாதிரி எப்படி ரேம்லாம் முன்னாடி ஸ்டோர் பண்ணுவோமோ, கனெக்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இது கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது. Okay, thanks. No problem, sure. Okay, so let's go for encryption பார்க்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் டிஸ்க் ஆப்ஷன். ஓகே, pretty much இப்போ 5 டிஃப்ரெண்ட் வேரியன்ட் இருக்கு அண்ட் ரிட்டர்டன்சியில் 2 வேரியன்ட் இருக்கு. அண்ட் தென் ஸ்டோரேஜ் டைப்பில் வந்து உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்கு, which is permanent and okay, so persistent and ephemeral. ஓகே, ஸோ யாரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, கேளுங்க. சதீஷ் கேளுங்க சதீஷ். ஒன் மோர் கொஸ்டின். இன்கேஸ் நான் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து
ரீஜனல் பேர் அல்லது ரிடண்டன்சி செட் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது பிரைமரியில் நான் என்ன ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணுறேனோ அதே ஸ்டோரேஜ் தான் செகண்டரி விஎம், அதாவது ரீஜனல் பேர்லையோ அல்லது என்னுடைய பேக்கப் லொக்கேஷன்லையோ சேம் செகண்டரி விஎம்மோ சேம் ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குமா? இல்லை நான் காஸ்ட் ரிடக்ஷனுக்காக இப்போதைக்கு என்னுடைய செகண்டரி விஎம் வந்து லோ காஸ்ட் டிஸ்கில் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஜென்ரலா சதீஷ், பெஸ்ட் ப்ராக்டிஸ் கேட்டிங்கன்னா 2மே சேமா தான் இருக்கணும். பட் கம்பேட்டபிலிட்டி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற சூஸ் பண்ண முடியும். நீங்க அந்த மாரி டிசைன் பண்ணலாம். பட் வந்து நீங்க சம்டைம்ஸ் வந்து 2மே வந்து ஒரு ஈக்குவலன்ட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா, 100% 2மே ஒரே டைப் ஆஃப் டியர், 2மே ஒரே டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் டிஸ்க்கா தான் சூஸ் பண்ணணும். பட் நீங்க சொல்ற மாரி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மெயின்டனன்ஸ்க்கு அந்த டைம்ல மட்டும் இந்த செகண்டரி சிஸ்டம் யூஸ் ஆகும். இல்ல எப்பயாவது இது அவுட்டேஜ் வரும்போது மட்டும் இந்த செகண்டரி சிஸ்டம் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்க காஸ்ட் எஃபெக்டிவா கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த டைம்ல வந்து நீங்க பெர்ஃபார்மன்ஸ் ஐஆப்ஸ் வந்து பத்தல அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். சப்போர்ட் நீங்க கேட்டது வந்து பாசிபிள். பட் ஆனா பெஸ்ட் ப்ராக்டிஸ் படி 2 வேற வேற வைக்க மாட்டாங்க. ஓகே. ஓகே, ஸோ என்கிரிப்ஷன் டாபிக்